பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். குஜராத்தில் புதிய செமிகண்டக்டர் தொழிற்சாலையை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. குதிரை பேரத்தை உருவாக்கியவர்களே திமுகவினர்தான். ஈரோட்டில் வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. குதிரை பேரம் உண்மையா என்று எங்களிடம் கேட்பது பொருத்தம் இல்லாதது. விசிக தலைவர் தொல் திருமாவளவன் பேட்டி. வெனிசுலா நாட்டில் ஏற்பட்ட 2 நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2954 உயர்வு. 50,000 பேர் வரை காணாமல் போயிருக்கலாம் என ஐக்கிய நாடுகள் சபை அறிவிப்பு. காங்கோ நாட்டில் படகில் பயணித்த 200 பேரில் பள்ளி மாணவர்கள் 20 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். குஜராத்தில் புதிய செமிகண்டக்டர் தொழிற்சாலையை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். குஜராத்தின் சனந்தில் செமிகண்டக்டர் தொழிற்சாலையை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். அதன் பின்னர் நிகழ்ச்சியின் முக்கியத்துவம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி பேசினார். அப்போது தனது இலக்குகளை அடைவதில் தேசத்தின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பதற்கு இந்த தொடக்க விழா ஒரு சான்றாக விளங்குகிறது என்றும், நாடு தனது வலுவான தீர்மானங்களை எவ்வித தயக்கமின்றி உறுதியான செயல்களாக தொடர்ந்து மாற்றி வருகிறது என்றும், நாட்டை மேம்பட்ட தொழில்நுட்பத்திற்கான உலகளாவிய மையமாக மாற்றுவது அரசின் முக்கிய நோக்கம் என்றும், உள்நாட்டு சிப் வடிவமைப்பு மற்றும் உள்ளூர் மயமாக்கப்பட்ட உற்பத்தி என்ற நோக்கமே இந்த 3வது பெரிய ஆலையில் வணிக ரீதியான சிப் பேக்கேஜிங் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டுள்ளதை பிரதமர் நரேந்திர மோடி சுட்டிக்காட்டினார். மேலும் இந்தியாவின் வடிவமைப்பு, இந்தியாவில் தயாரிப்பு என்ற அடிப்படை கொள்கையுடன் நாடு வெற்றிகரமாக முன்னேறி உள்ளது எனவும், செமிகான் இந்தியா திட்டம் அதிவேகமாக முன்னேறி வருகிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். குதிரை பேரத்தை உருவாக்கியவர்களே திமுகவினர்தான் என்று ஈரோட்டில் வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியை கலைக்க குதிரை பேரம் நடத்துவதாக திமுக மீது தாவேக வெளிப்படையாகவே குற்றம் சாட்டி வருகிறது. இந்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்க ரூபாய் 180 கோடியில் சதி திட்டம் தீட்டப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரது தம்பி அசோக்குமாரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இதனிடையே திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்க தாவேக அரசு முயற்சி செய்து வருவதாக திமுகவும் குற்றம் சுமத்தியுள்ளது. இது ஒருபுறம் இருக்க, இதுவரை அதிமுகவில் இருந்து 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்தனர். இது அப்பட்டமான குதிரை பேரம் என்று அதிமுக குற்றம் சுமத்தி வருகிறது. இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் குதிரை பேர அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும், அமைச்சரவை கூட்டத்தில் 2 தனிநபர்கள் கலந்து கொண்டது குறித்து ஆளுநர் விசாரிக்க வேண்டும் என்றும் நேற்று ஒரே நாளில் எதிர்க்கட்சிகளான திமுக, அதிமுக மற்றும் பாஜக சார்பில் ஆளுநர் RV அர்லேக்கரிடம் மனு அளிக்கப்பட்டது. இந்நிலையில் ஈரோட்டில் வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது என்னை பொறுத்தவரை இந்த குதிரை பேரத்தை உருவாக்கியதே திமுகவினர்தான் என்றும், ஜெயலலிதா இருந்த காலத்தில் நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கிற போது மதிமுகவை சேர்ந்த ராமகிருஷ்ணனை ராஜினாமா செய்ய வைத்து திமுகவில் இணைத்தனர். அதன் பின்னர் மீண்டும் திமுகவில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பை அளித்தனர் என்றும், அனிதா ராதாகிருஷ்ணன் அதிமுகவில் இருந்தவர், அவருக்கும் அதே தான் செய்தனர் என்றார். குதிரை பேரத்தை முதலில் துவக்கியது திமுகவினர்தான் என்றும், எங்களுக்கு அந்த நிலை இல்லை என்றும் செங்கோட்டையன் தெரிவித்தார். மதிமுகவை சேர்ந்திருக்கிற ராமகிருஷ்ணனை ராஜினாமா செய்ய வைத்து திமுகவில் இணைத்து மீண்டும் திமுகவிலே போட்டியிடுவதற்கு வாய்ப்பு அளித்தார். நேற்றைய முன்தினம் அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னாரே, அவரையும் அதைத்தான் செய்தார். அவர் அண்ணா திமுகவில் இருந்தவர். குதிரை பேரத்தை முதலில் உருவாக்கிய நிலை திமுகவிற்கு இருக்கிறதே தவிர எங்களுக்கு இல்லை, அந்த நிலை இல்லை. குதிரை பேரம் உண்மையா என்று எங்களிடம் கேட்பது பொருத்தம் இல்லாதது என்று சென்னையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அதிமுகவிலிருந்து அதிருப்தி காரணமாக அக்கட்சியின் 6 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் உட்பட முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் அதிமுக நிர்வாகிகள் என பலர் தாவேகாவில் இணைந்து வருகின்றனர். மேலும் சில அதிமுக உறுப்பினர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
இந்த சூழலில் தான் ஆதரவளித்த கட்சிகள் மீது நம்பிக்கை இல்லாததன் காரணமாகவே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை குதிரை பேரம் மூலம் வாங்குவதற்காக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அதிமுகவை முழுவதுமாக தாவேகாவில் இணைப்போம் என்று தாவேகா தரப்பில் சொல்லப்படுகிறது என்றால் அவர்களிடம் இது சரியா, ஜனநாயகமா, அரசியல் அறமா என்ற கேள்விகளுக்கு கேட்க வேண்டும் என்றும், ஆனால் எங்களிடம் இது தொடர்பான கேள்விகளை கேட்பது பொருத்தம் இல்லாதது என்றும், குதிரை பேரம் உண்மையாக இருந்தால் விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், ஆளுநருக்கு அந்த அதிகாரம் இருந்தால் அவர் உடனடியாக தலையிட வேண்டும் என்றும், அதிமுகவிற்குள் என்ன நடக்கிறது என்பது குறித்து அதிமுக தலைவர்கள் ஏன் வாய் திறக்க மறுக்கிறார்கள் என்றும், தாவேகாவிற்கு எதிராக கொந்தளிக்க வேண்டியவர்கள் அமைதி காப்பதன் பொருள் என்ன என்று தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். வெனிசுலா நாட்டில் ஏற்பட்ட 2 நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2954 உயர்ந்துள்ளது என்றும், சுமார் 50,000 பேர் வரை காணாமல் போயிருக்கலாம் என்றும் ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. தென் அமெரிக்காவில் அமைந்துள்ள வெனிசுலா நாட்டில் கடந்த 24ஆம் தேதி 7.2 மற்றும் 7.5 என்ற ரெக்டர் அளவில் அடுத்தடுத்து 2 பயங்கர நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன. இந்த நிலநடுக்கங்களால் கட்டடங்கள் இடிந்து தரைமட்டமாகின. இந்நிலையில் நிலநடுக்கத்தின் உயிரிழந்தோர் எண்ணிக்கை தற்போது 3000ஐ நெருங்கி உள்ளது. அதன்படி தற்போது உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2954 உயர்ந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் நிலநடுக்கத்தில் 12,000க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர் என்றும், அதேபோல் நிலநடுக்கத்தால் 15,000க்கும் மேற்பட்ட வீடுகளை இழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. சுமார் 50,000 பேர் காணாமல் போயிருக்கலாம் என ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள காங்கோ நாட்டில் கசாய் மாகாணத்தில் உள்ள ஆற்றில் சென்ற படகில் பயணித்த 200 பேரில் பள்ளி மாணவர்கள் 20 பேர் உயிர்ந்தனர். 100 பேரை மீட்புக் குழுவினர் தேடி வருகின்றனர். மத்திய கிழக்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள காங்கோ நாட்டில் படகு போக்குவரத்து அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. அதேவேளையில் உரிய பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்படாததால் அவ்வப்போது படகு விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்பு சம்பவங்களும் அரங்கேறி வருகிறது. இந்நிலையில் அந்நாட்டின் கசாய் மாகாணத்தில் உள்ள ஆற்றில் சென்று கொண்டிருந்த படகில் பள்ளி மாணவர்கள் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் பயணம் சென்றனர். ஆற்றின் மைய பகுதியில் சென்ற படகு திடீரென கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் படகில் இருந்த அனைவரும் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டனர். இந்த சம்பவத்தில் 80 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். இருப்பினும் படகில் பயணித்த பள்ளி மாணவர்கள் 20 பேர் உயிரிழந்தனர். மேலும் ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட எஞ்சிய 100 பேரை தேடும் பணியில் மீட்பு குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர். திமுக பிரமுகர் காஜாவின் இல்ல திருமண விழாவில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் சந்தித்து பேசிக் கொண்டது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. திமுக பிரமுகர் துறைமுகம் காஜாவின் இல்ல திருமண விழா திருவேற்காட்டில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மணமக்களுக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். திருமண விழாவில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் உதயநிதி ஸ்டாலினும் கைகுலுக்கி நலம் விசாரித்து கொண்டு பேசியது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனையடுத்து உதயநிதி ஸ்டாலின் பேசினார். அப்போது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் திருமண விழாவை நடத்தி வைப்பதாக இருந்தது. தற்போது அவர் இங்கு வரவில்லை என்றாலும் அவரின் நினைவு முழுவதும் திருமண விழாவில்தான் இருக்கும் என்றும், அண்ணா அறிவாலயத்திற்குள் யார் நுழைய வேண்டும் என்றாலும் இருவரின் அனுமதி பெற்றாக வேண்டும். ஒருவர் பூச்சி முருகன், மற்றொருவர் துறைமுகம் காஜா என்றும், இவர்கள் இருவரும் அண்ணா அறிவாலயத்தின் 2 தூண்கள் என தலைவர் கூறுவார் எனவும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அத்தனை பேரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எனவும், இன்றைக்கு சிலர் பேச சோபா வந்தவுடன் நம்மை விட்டு சென்று விட்டார்கள். ஆனால் நீங்கள் அத்தனை பேரும் என்ன நடந்தாலும் நாங்கள் கழகத்தோடு தான் இருப்போம் என்று உறுதியோடு இங்கு வந்துள்ளீர்கள் என்றும், இஸ்லாமியர்களுக்கும் கழகத்திற்கும் உள்ள உறவை யாரு நினைத்தாலும் பிரிக்க முடியாது என்று சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். ஆர்ப்பாக்கம் பகுதியில் ஏற்பட்ட தகராறில் பலத்த காயமடைந்த ஒருவரை 108 ஆம்புலன்ஸ் மூலம் திருவண்ணாமலை மருத்துவமனைக்கு அழைத்து வந்தபோது மதுபோதையில் இருந்த நபர்கள் ஆம்புலன்ஸ்குள்ளேயே தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவண்ணாமலை அடுத்த ஆர்ப்பாக்கம் பகுதியில் குடிபோதையில் இருந்த வேலு என்பவர் சாலையில் சென்ற டாடா ஏசி வாகனத்தை வழிமறித்து தகராறில் ஈடுபட்டார்.
இந்நிலையில் அவ்வழியாக சென்ற அதே ஊரை சேர்ந்த சிலம்பரசன் என்பவர் வேலுவை சமாதானப்படுத்தி டாடா ஏசி வாகனத்தை அங்கிருந்து அனுப்பி வைத்தார். இதனால் வேலுவிற்கும் சிலம்பரசனுக்கும் தகராறு ஏற்பட்டது. இதனை அடுத்து வேலு தனது நண்பர்களான பிரவீன்குமார், திலீப் ஆகியோரை செல்போன் மூலம் வரவழைத்து சிலம்பரசனை தாக்கினார். பலத்த காயமடைந்த சிலம்பரசனை அப்பகுதியை சேர்ந்தவர்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலம் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே திருவண்ணாமலையை சேர்ந்த அருண், நிதிஷ், தினேஷ்குமார் உள்ளிட்ட சில நண்பர்களுக்கு வேலு போன் செய்து சிலம்பரசனை தாக்க சொல்லியுள்ளார். வேலுவின் பேச்சை கேட்டு திருவண்ணாமலை மருத்துவமனையில் அவசர பிரிவுக்கு சென்ற சிலம்பரசனை மீண்டும் வேலுவின் நண்பர்கள் தாக்கினர். இது தொடர்பாக மருத்துவமனையில் உள்ள காவல் நிலையத்திற்கு அளித்த புகாரின் பேரில் RK அருண், நிதிஷ், தினேஷ்குமார் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஸ்ரீபெரும்புதூர் மண்ணூர் பகுதியில் செயல்பட்டு வரும் கார் உதிரிபாக தொழிற்சாலையில் இயந்திரங்களுக்கு மத்தியில் தன் வியர்வையை சிந்தி உழைத்த ஏழை தொழிலாளியின் உயிர் அதே இயந்திரக்குள் பறிபோன சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. திருவண்ணாமலை மாவட்டம் மூஞ்சூர்பட்டு கிராமத்தை சேர்ந்த கூலி தொழிலாளியான பரசுராமனின் இரண்டாவது மகன் கோபால் என்பவர் குடும்ப வறுமையின் காரணமாக ஸ்ரீபெரும்புதூர் மண்ணூர் பகுதியில் உள்ள தனியார் கார் உதிரிபாக தொழிற்சாலையில் கடந்த 2 வருடங்களாக மெஷின் ஆபரேட்டராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் வழக்கம் போல நேற்றிரவு பணிக்கு சென்ற கோபால் இன்று காலை 7 மணியளவில் எதிர்பாராத விதமாக தான் இயக்கி வந்த இயந்திரத்தில் சிக்கி பலத்த காயமடைந்தார். உடனே தொழிற்சாலை நிர்வாகம் கோபாலை மீட்டு சிகிச்சைக்காக தண்டலம் தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி கோபால் பரிதாபமாக உயிரிழந்தார். மகனின் மரணச் செய்தியை கேட்டு காவல் நிலையத்திற்கு துடிதுடித்து ஓடி வந்த தாய் மீனா கோபால் என நெஞ்சு வெடிக்க கதறி அழுதது அங்கிருந்த காவல்துறையினரையும் பொதுமக்களையும் கண்ணீரில் ஆழ்த்தியது. இயந்திரத்தில் சிக்கி இளைஞர் உயிர்ந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இளைஞரின் உயிரிழப்புக்கு தொழிற்சாலையின் அலட்சியமா, போதிய பாதுகாப்பு வசதிகள் உள்ளதா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். குடியாத்தம் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற இலவச கண் பரிசோதனை முகாமில் கண் அறுவை சிகிச்சைக்கு தேர்வு செய்யப்பட்ட 160 பேர் கோவை சங்கரா மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ரோட்டரி சங்கம் மற்றும் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் ஆகியவை சார்பில் குடியாத்தம் ரோட்டரி சங்கத்தின் அரங்கில் ரோட்டரி சங்க தலைவர் ரவிச்சந்திரன் தலைமையில் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. முகாமில் மாவட்ட ஆளுநர் சிவக்குமார் கலந்து கொண்டு மருத்துவர்களுக்கு சால்வை அணிவித்து முகாமினை தொடங்கி வைத்தார். முகாமில் கோவை சங்கரா கண் ஆராய்ச்சி மருத்துவமனையின் மருத்துவ குழுவினர் பங்கேற்று தூரப்பார்வை, கிட்டப்பார்வை, கண்ணில் சதை வளர்ச்சி, கண் புரை நீக்குதல் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு ஆலோசனை வழங்கியதுடன் சிகிச்சை அளித்தனர். முகாமில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். முகாமில் கண் அறுவை சிகிச்சைக்கு தேர்வு செய்யப்பட்ட 160 பேர் கோவை சங்கரா மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முகாமில் பங்கேற்ற அனைவருக்கும் காலை, மதியம் என 2 வேளை உணவு வழங்கப்பட்டது. இதில் ரோட்டரி சங்க தலைவர் ரவிச்சந்திரன், செயலாளர் தமிழ்ச்செல்வன், பொருளாளர் பாலாஜி, கண் சிகிச்சை சேர்மன் ஜெயச்சந்திரன் மற்றும் முன்னாள் ரோட்டரி சங்க தலைவர்கள் சத்தியமூர்த்தி, மெகாராஜ், பாபு, சந்திரன், சேக்கு வெங்கடேசன், அண்ணாமலை, வாசுதேவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். குடியாத்தம் மாவட்ட உரிமையியல் நீதிமன்ற அரசு வழக்கறிஞராக செந்தில்குமாரை வேலூர் மாவட்ட ஆட்சியர் லீலா அலெக்ஸ் நியமனம் செய்து உத்தரவிட்டுள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் செந்தில்குமார் என்பவரை மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்தின் அரசு வழக்கறிஞராக மாவட்ட ஆட்சியர் லீலா அலெக்ஸ் நியமித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அரசு வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டுள்ள செந்தில்குமாருக்கு குடியாத்தம் நகரில் உள்ள மூத்த வழக்கறிஞர்கள், பணியாளர்கள், கைத்தறி நெசவாளர்கள், நிர்வாகிகள், சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அப்போது அரசு வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டுள்ள செந்தில்குமார் தமிழக முதலமைச்சருக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் நன்றி தெரிவித்தார். குன்றத்தூர் பேருந்து நிலையத்தில் 4 முனை சந்திப்பில் போக்குவரத்து காவல்துறையினர் போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய வேண்டுமென பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் பேருந்து நிலையத்தில் அருகே 4 முனை சந்திப்பின் வழியாக ஸ்ரீபெரும்புதூர், போரூர், பல்லாவரம், குமணம்சாவடி மற்றும் வண்டலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு அதிக அளவில் வாகனங்கள் செல்வதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. குறிப்பாக இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கடை வீதிகளுக்கு செல்வதற்கு பொதுமக்கள் வாகனங்களில் வருவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது.
இந்நிலையில் குன்றத்தூர் பகுதியில் போக்குவரத்து காவல்துறையினர் போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய வேண்டுமென பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர். குற்றாலம் பகுதியில் உள்ள அனைத்து அருவிகளிலும் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் இன்று விடுமுறை தினத்தில் சுற்றுலா பயணிகள் ஆனந்தமாக குளித்து மகிழ்ந்தனர். தென்காசி மாவட்டம் குற்றாலம் மலைப்பகுதிகளில் பெய்த தொடர் சாரல் மழையின் காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்ட நிலையில் இன்று காலை முதற்கட்டமாக 5 அருவி, பழைய குற்றால அருவி, சிற்றருவி, புலியருவி உள்ளிட்ட அருவிகளில் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்போது குற்றாலம் மெயின் அருவியிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் தங்களது குடும்பங்களுடன் குற்றால அருவிகளில் ஆனந்தமாக குளித்து மகிழ்ந்தனர். இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குற்றாலம் பகுதியில் உள்ள அருவிகளில் குளித்து மகிழ்ந்தனர். சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான பாதுகாப்பு வழங்குவதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு கண்காணிப்பு பணியும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட அதிமுக தலைமை அலுவலகத்தின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சோளிங்கர் சாலையில் கும்மினிப்பேட்டை அருகே ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட அதிமுக தலைமை அலுவலகத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளர் APS லோகநாதன் கலந்து கொண்டு கட்சி கொடியை ஏற்றி வைத்து மூத்த நிர்வாகியுடன் அலுவலகத்தை திறந்து வைத்தார். இதில் சோளிங்கர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், ஒன்றிய செயலாளர்கள் விஜயன், பிரகாஷ், பழனி, நகர செயலாளர் பாண்டுரங்கன், முன்னாள் நகர செயலாளர்கள் துரை, குப்புசாமி, செல்வம் உள்ளிட்ட அதிமுக முக்கிய நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செந்துறையில் அண்ணாமலையின் வீத லீடர் என்ற அமைப்பில் தன்னாளர்கள் இணைப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. செந்துறை தனியார் மண்டபத்தில் அண்ணாமலையின் வீத லீடர் அமைப்பின் தன்னாளர்கள் இணைப்பு நிகழ்ச்சி தொகுதி ஒருங்கிணைப்பாளர் புயல் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாநில பொறுப்பாளர் பண்ணைவயல் இளங்கோவன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசினார். அப்போது தமிழ்நாட்டில் நேர்மையாக ஆட்சி செய்த காமராஜர், கக்கன், அப்துல் கலாம் போன்றவர்களின் ஆட்சியை ஏற்படுத்துவதற்காகவே வீத லீடர் என்ற தன்னாளர்கள் அமைப்பை அண்ணாமலை உருவாக்கி உள்ளார் என்றும் இதை கிராமம் முழுவதும் கொண்டு சேர்ப்பது நமது கடமை என்றும் இளங்கோவன் தெரிவித்தார். மேலும் அண்ணாமலை சம்பாதிப்பதற்காக அரசியல் கட்சி தொடங்கவில்லை என்றும் எளிய மக்களுக்காக பாடுபடுகிறார் எனவும் அனைவரும் வீத லீடர் இயக்கத்தை பொதுமக்களிடம் கொண்டு சேருங்கள் எனவும் பண்ணைவயல் இளங்கோவன் கேட்டுக்கொண்டார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பண்ணைவயல் இளங்கோவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது எந்தவித பின்புலமும் இல்லாமல் வந்த அண்ணாமலை குப்புசாமி என்ற விவசாய குடும்பத்தை சார்ந்தவரை நம்பி 19 லட்சம் மக்கள் இணைந்து உள்ளனர் என்றும் அண்ணாமலையின் வலிமையை தெரிந்து கொள்ளர் என்றும் இளங்கோவன் தெரிவித்தார். அந்த கட்சியில் ஒரு 4-5 வருடம் பயணிக்கும் போது அவருக்கு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும், தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்கள் இல்லாமல் ஒரு ஆட்சியை கொண்டு வரணுங்கிற நோக்கத்தில் தான் அந்த கட்சியை விட்டு வெளியேறி இன்றைக்கி இந்த வீத லீடர்ஸ் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி நாம் எல்லோரும் தலைவர்கள், இதில் யாருமே தொண்டர் கிடையாது. இந்த அமைப்பு அரசியல் கட்சியாக வர நம்ம அனைவருமே தலைவர்கள் தான் என்ற ஒரு நம்பிக்கையோடு தமிழகம் முழுக்க இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக இந்த வீத லீடர் அமைப்பு உருவாகியிருக்கிறது. நீங்கள் இதுக்கு முன்னாடி அண்ணாமலைக்கு பெரிய ஒரு நேர்மையான காங்கிரஸில் அங்கம் வகித்த காமராஜருடைய ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வரணும். கோவை மாவட்டம் சூலூரை அடுத்த சாமலாபுரம் பகுதியில் நடைபெற்ற இரத்த தான முகாமில் இரத்த தானம் செய்தவர்களுக்கு கருமத்தப்பட்டி காவல் துணை கண்காணிப்பாளர் கரிகால் பாரிசங்கர் சான்றிதழ்களை வழங்கினார். கோவை மாவட்டம் சூலூரை அடுத்த சாமலாபுரம் பகுதியில் செந்தூர் மருத்துவமனை, IMA டெக் சிட்டி மற்றும் லயன்ஸ் கிளப் ஆஃப் சோமனூர் ஆகியவை இணைந்து இரத்த தான முகாமை நடத்தியது. முகாமிற்கு சோமனூர் அரிமா சங்க தலைவர் ரேவதி, அவினாசியப்பன், கார்த்திகேயன், ஆடிட்டர் முருகசாமி ஆகியோர் தலைமை தாங்கினர். முகாமில் டாக்டர் N ராஜ்குமார், ராஜேஸ்வரி, முதியோர் இல்லத்தின் டாக்டர் R பிரவீன்குமார் ஆகியோர் பங்கேற்றனர். காலையில் 9 மணியளவில் தொடங்கி மாலை 3 மணி வரை நடைபெற்ற இரத்த தான முகாமில் சாமலாபுரம், பள்ளப்பாளையம், கருகம்பாளையம், ஐயன் கோவில், சோமனூர், கருமத்தப்பட்டி, கோம்பங்காடு, அண்ணாநகர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டு இரத்த தானம் அளித்தனர். முகாமில் கருமத்தப்பட்டி காவல் துணை கண்காணிப்பாளர் கரிகால் பாரிசங்கர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். அதன் பின்னர் மருத்துவ குழுவினர் கண்காணிப்பாளர் காரிகால் பாரிசங்கருக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தனர்.
அதன் பின்னர் அனைவரும் காவல்துறை கண்காணிப்பாளரும் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். ஒவ்வொரு லயன்ஸ் கிளப் சோமனூர் அவங்களுடைய இது சார்பாகவும் நடக்கக்கூடிய இந்த முகாமில் கலந்துக்கிட்டு பெருவாரியான மக்கள் வந்து ரத்த தானம் பண்ணியிருக்காங்க. இந்த சேவை வந்து இவங்க தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதை லயன்ஸ் கிளப் சோமனூர் மற்றும் செந்தூர் மருத்துவமனை சாமலாபுரம் இவங்களெல்லாம் நாங்கள் வந்து வாழ்த்தி இந்த சேவை தொடர்ந்து செய்யுமாறு கேட்டுக்கிறேன். நீ வந்து இந்த திருப்பூர் மாவட்டத்தில் அதாவது இந்திய மருத்துவ சங்கம் அந்த ரோட்டரி ஐஎம்ஏ பிளட் பேங்க்குங்கிறது வந்து டிஸ்ட்ரிக்ட் பிளட் பேங்க் அங்கீகாரம் பெற்ற ஒரு இரத்த வங்கி. அதனால் திருப்பூர் மாவட்டம் முழுவதும் நீங்கள் எங்கே வேணாலும் பல்லடத்துக்கு இந்த பக்கம் கூட சாமலாபுரம், சோமனூர், கரும்புத்தம்பட்டி இங்கே எங்கே நீங்கள் வந்து ரத்த தான முகாம் நடத்துகிற மாதிரி இருந்தாலும் டாக்டர் பிரவீன் அவர்கள் நீங்கள் அணுகினீங்கன்னா போதும். அவர் உடனடியாக வந்து செந்தூர் மருத்துவ சென்டர் மூலிமா மருத்துவ குழுவை நமக்கு கொடுத்துருவாங்க. சென்னையில் நவம்பர் மாதத்தில் 20, 21, 23 ஆகிய தேதிகளில் உலக நாடுகள் பங்கேற்கும் கராத்தே போட்டி நடைபெற உள்ளதாக சென்னை எழும்பூரில் நடைபெற்ற கராத்தே பயிற்சி கருத்தரங்கில் இந்தியன் கராத்தே அசோசியேஷன் அறிவித்துள்ளது. சென்னை எழும்பூரில் இந்தியன் கராத்தே அசோசியேஷன் சார்பில் சர்வதேச கராத்தே கருத்தரங்கம் நடைபெற்றது. கருத்தரங்கில் பங்கேற்ற சர்வதேச கராத்தே நிபுணர்களுடன் கராத்தேயில் மேம்பாட்டு நுட்பங்களை கற்றுக்கொள்ளவும் தங்கள் திறன்களை மேம்படுத்தவும் கராத்தே பயிற்சி பெறுபவர்கள் கலந்துரையாடினர். அதன் பின்னர் கராத்தே பயிற்சியாளர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. கருத்தரங்கில் கராத்தே பயிற்சியின் ஒருங்கிணைப்பாளர் தெய்வ சிகாமணி பேசினார். அப்போது சென்னையில் நவம்பர் மாதம் 20, 21, 23 ஆகிய தேதிகளில் உலக நாடுகள் பங்கேற்கும் கராத்தே போட்டி நடைபெற உள்ளதாகவும் அதற்கான பயிற்சியை இன்று தொடங்கியுள்ளோம் என்றும் சர்வதேச கராத்தே போட்டிக்கு மாணவர்களை பயிற்றுவிக்க ஜப்பான் நாட்டிலிருந்து நோட்டோ ஆகிவோ என்ற பயிற்றுனர் வந்துள்ளதாகவும் கராத்தே போட்டி பெண்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாகவும் ஒருங்கிணைப்பாளர் தெய்வ சிகாமணி தெரிவித்தார். நிகழ்ச்சியில் WFA இந்தியன் கராத்தே அசோசியேஷன் என்ற அமைப்பின் இந்தியாவிற்கான தலைவர் அசோகன், ஜப்பான் நாட்டு கராத்தே பயிற்சியாளர் நோட்டோ அகிடோவோ உள்ளிட்ட கராத்தே மாணவர்கள் பயிற்சியாளர்கள் கலந்து கொண்டனர். நம்ம கேர்ள்ஸ்க்கு இம்பார்ட்டன்டா ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு நம்ம சிங்கப்பெண் கவர்மெண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்குது. அந்த மாதிரி ஒரு மாடல்ல நாங்க வந்து இந்த கேர்ள்ஸுக்கு வந்து ஃப்ரீ ட்ரைனிங் கொடுக்குது ட்ரைனிங். ஏன்னா கேர்ள்ஸ் தான் ரொம்ப வேர்ல்ட் லெவலில் கேர்ள்ஸ் ரொம்ப பாதிக்கிறது. அதுவும் தமிழ்நாட்டில் அடிக்கடி எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் நடந்திருக்கு. அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கேர்ள்ஸை வந்து அவேர்னஸ் கொடுக்கறதுக்கோசம் இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு வந்து கேர்ள்ஸ்க்கு தான் ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோம். யாராருக்கு கேர்ள்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்டா ட்ரைனிங் கொடுத்து நாங்கள் ரெடியா இருக்கோம். If you are interested to join நாங்க ட்ரைன் பண்ணுறது ரெடியா பண்ணிக்கிறோம். அதே நேரத்தில் பிசிக்கல் சேலஞ்சில் இருக்கிறவங்க அவங்களுக்கு ட்ரைன் பண்ணுறதுக்கு ரெடியா இருக்கும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீயா கிளாஸ் எடுத்து பிளான் போட்டுக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் நாங்கள் நவம்பர் வேர்ல்ட் டோர்னமெண்ட் நடத்துறதுக்கு பிளான்ல இருக்கோம். அந்த பிளானுக்கு இப்போ நாங்கள் இன்னைக்கு தான் நாங்கள் வந்து ரெடி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இன்னிலேருந்து எங்களுக்கு கோச்சிங் நடந்துருக்கோம். தோஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட் வில்லிங் யாருக்குன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். கோவில் டாடா லைஃப் இன்சூரன்ஸ் நிறுவனம் சார்பில் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கத்தில் கோவையில் ரேஸ் கோர்ஸ் மீடியா டவர் அருகே டாடா AIU லைஃப் இன்சூரன்ஸ் நிறுவனம் சார்பில் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக KG மருத்துவமனை தலைவர் டாக்டர் G பக்தவச்சலம், அரவிந்த் IVF மருத்துவமனை மருத்துவர்கள் அரவிந்த் சுந்தர் மற்றும் ரேஷ்மா ஸ்ரீ ஆகியோர் கலந்து கொண்டு புற்றுநோய் விழிப்புணர்வு குறித்தும் காப்பீடு செய்வதால் ஏற்படும் நன்மைகள் குறித்து பேசினர். அப்போது புற்றுநோய் பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் ஆரம்ப நிலையிலே கண்டறிதல் மற்றும் உரிய சிகிச்சை மூலம் உயிர்களை காப்பாற்ற முடியும் என்ற விழிப்புணர்வு பொதுமக்களுக்கு தேவை என தெரிவித்தனர். மேலும் டாடா லைஃப் இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் ஹெட் ஆஃப் ஏஜென்சி ராஜேஷ்குமார், டைரக்டர் ஆஃப் ஏஜென்சி நாகராஜ் ஆகியோர் பேசும்போது டாடா நிறுவனத்தின் சம்பூர்ண கேர் திட்டம் புற்றுநோய் கண்டறிப்பதற்கு நிதி பாதுகாப்பு மட்டுமன்றி புற்றுநோய் சிகிச்சை காலத்தில் நோயாளிகளுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் எதிர்கொள்ளும் சவால்களை குறைக்கும் வகையில் இந்த திட்டம் செயல்படுவதாகவும் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் நிறுவன முகவர்கள், மருத்துவர்கள், புற்றுநோய் விழிப்புணர்வு ஆர்வலர்கள் உட்பட பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். கேன்சர் வந்து 5 லட்சம், 10 லட்சம், 20 லட்சம் செலவு பண்ண எனக்கு தெரியும். ஒரு ஆள் 25 லட்சம் செலவு பண்ணார். அதனால கேன்சர் வர்றதுக்கு முன்னால் நம்ம இன்சூரன்ஸ் பண்ணிக்கணும். எப்படி மோட்டர் பைக் இன்சூரன்ஸ் பண்ணுறோமோ அது மாதிரி நம்மளுக்கு கேன்சர் வந்தாலும் அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க 25 lakhs கொடுப்பாங்க. அதுக்கு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஒன்லி 10,000 20,000 தான் இருக்கும். டாடா கம்பெனிக்கார மாதிரி ஒரு நேர்மையான ஆள் கிடையாது. மோஸ்ட் ட்ரஸ்டட் கம்பெனி டாடா. விசில் அடிக்கிறோம். ட்ரஸ்டட் கம்பெனி. மற்ற கம்பெனிஸ் எல்லாம் நிறைய வியாபாரம் பண்ணாலும் டாடா மாதிரி ட்ரஸ்டட். மாதவரம் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழாவில்
காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். சென்னை மாதவன் அறிஞர் அண்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு அதிகாலையில் யாகசாலை பூஜைகள், வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு ஓமங்கள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் பக்தர்களின் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மனுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் மற்றும் 31வது வார்டு கவுன்சிலர் சங்கீதா பாபு உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மனை வழிபட்டனர். கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கரூரில் நடைபெற்ற துயர சம்பவம் மிகவும் வேதனை அளிப்பதாக தெரிவித்தார். இதுபோன்ற உயிரிழப்புகள் இனி எங்கும் நிகழக்கூடாது என்றும் சம்பவத்திற்கான காரணங்கள் முழுமையாக விசாரிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் செயல்பட்டு வரும் தொழிற்சாலைகளில் பாதுகாப்பு நடைமுறைகள் முறையாக பின்பற்றப்படுகிறதா என்பது குறித்து அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் தெரிவித்தார். இன்றைக்கு அறிஞர் அண்ணா நகர் மற்றும் ராகவேந்திர நகரை சேர்ந்த நம்முடைய நாகமுத்து அம்மன் கோவிலுக்கு மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சி நடந்தது. இதுல நம்மளுடைய பக்தர்கள் எல்லாமே கலந்து கொண்டுட்டாங்க. நானும் அவங்களோட சேர்ந்து இன்னைக்கு காலையில அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டேன். அம்மனுக்கு வழிபட்டு எல்லோரும் அம்மனுடைய ஆசை பெற்றார்கள். வரப்போற நாட்களில் நல்லபடியா எல்லாம் நடக்கணும்ன்ற விஷயத்தையும் வேண்டிக் கொண்டு இன்னைக்கு நல்லபடியா இந்த மகா கும்பாபிஷேகம் நடந்தது. குடியாத்தம் சிங்கல்பாடி கிராமத்தில் அமைந்துள்ள அபய வீர ஆஞ்சநேயர் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சிங்கல்பாடி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு அபய வீர ஆஞ்சநேயர் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக கோவில் வளாகத்தில் சிவாச்சாரியர்கள் யாக குண்டம் அமைத்து அதில் பட்டு வஸ்திரங்கள், தானிய வகைகள், மூலிகை பொருட்கள், வாசனை திரவியங்கள் மற்றும் மலர் வகைகள், பழ வகைகள் உள்ளிட்டவற்றை செலுத்தி யாக வேள்விகளை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் கலசங்களை மேலதாள வாத்தியங்களுடன் கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பொதுமக்கள் மீது புனித நீரை தெளித்தனர். அதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் வீர ஆஞ்சநேயர் சுவாமிக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து துளசி மாலையால் அலங்காரம் செய்து தீபாராதனை காண்பித்தனர். இதனைத் தொடர்ந்து கோவில் திருப்பணி கமிட்டி தலைவர் சோமேஸ்வரன், ஊர் தர்மகத்தா பேராசிரியர் முனைவர் சம்பத்குமார், நாட்டாண்மை பழனி, மேட்டுக்குடி கன்னியப்பன் ஆகியோர் தலைமையில் விழாவில் பங்கேற்ற 5000க்கும் மேற்பட்டவர்களுக்கு 5 வகையான உணவு அன்னதானமாக வழங்கப்பட்டது. திருமயம் அடுத்த நெய்க்கோணம் கொட்டையாப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆலடி கருப்பர் ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அடுத்த நெய்க்கோணம் கொட்டையாப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆலடி கருப்பர் ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு கோவில் முன்பு அமைக்கப்பட்ட யாகசாலையில் 4ஆம் தேதி காலையில் கணபதி ஹோமம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து தெய்வ சங்கல்பம், எஜமானர் சங்கல்பம், விக்னேஸ்வர பூஜை, லக்ஷ்மி ஹோமம், நவகிரக ஹோமம் மற்றும் அஸ்திர ஹோமம் நடைபெற்றது. அதன் பின்னர் இன்று காலை 7 மணிக்கு விக்னேஸ்வரர் பூஜையுடன் 2ஆம் கால யாக பூஜை மற்றும் 108 மூலிகைகள் பூஜை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் கலசங்களை சிவாச்சாரியர்கள் மேலதாள வாத்தியங்களுடன் கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பொதுமக்கள் மீது புனித நீரை தெளித்தனர். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ ஆலடி கருப்பருக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் நெய்க்கானம் கோட்டையாப்பட்டி கிராமத்தை சுற்றியுள்ள கிராம மக்கள் திரளாக கலந்து கொண்டு ஸ்ரீ ஆலடி கருப்பரை வழிபட்டனர். விழாவில் பங்கேற்றவர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. பெருமூச்சு கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வேம்புலியம்மன் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் பெருமூச்சு கிராமத்தில் திருவள்ளூர் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வேம்புலியம்மன் திருக்கோவிலின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது.
கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கோவிலின் முன்பு யாகசாலைகள் அமைந்து புனித நீர் கலசங்களை வைத்து விநாயகர் பூஜை, கோபூஜை, தம்பதி பூஜை, நாடி சந்தனம் உள்ளிட்ட 3 கால யாக பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் கலசங்களை சிவாச்சாரியர்கள் மேலதாள வாத்தியங்களுடன் கோவிலின் கோபுரத்துக்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். இதனையடுத்து விநாயகர், அம்பாள் மற்றும் பரிவார தேவதைகளுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்துடன் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்றவர்களுக்கு பிற்பகலில் சம்மபந்தி போஜனம் வழங்கப்பட்டது. இதில் முக்கிய பிரமுகர்கள், ஆலய திருப்பணி குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு ஸ்ரீ வேம்புலி அம்மனை வழிபட்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். குஜராத்தில் புதிய செமிகண்டக்டர் தொழிற்சாலையை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. குதிரை பேரத்தை உருவாக்கியவர்களே திமுகவினர்தான். ஈரோட்டில் வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. குதிரை பேரம் உண்மையா என்று எங்களிடம் கேட்பது பொருத்தம் இல்லாதது. விசிக தலைவர் தொல் திருமாவளவன் பேட்டி. வெனிசுலா நாட்டில் ஏற்பட்ட 2 நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2954 உயர்வு. 50,000 பேர் வரை காணாமல் போயிருக்கலாம் என ஐக்கிய நாடுகள் சபை அறிவிப்பு. காங்கோ நாட்டில் படகில் பயணித்த 200 பேரில் பள்ளி மாணவர்கள் 20 பேர் உயிரிழப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.